கிடையாது. Hello guys, this is Cherry and welcome to my channel. So channel புதுசா வந்தீங்கன்னா என் பேர் தான் Cherry. So channel மறக்காம subscribe பண்ணுங்க and notification button click பண்ணுங்க. So Instagram மாதிரி இதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் போய் ஃபாலோ பண்ணுங்க. So டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 9 o'clock ஆக போகுது and then நாங்க இப்போ குற்றாலத்துல இருந்து கிளம்ப போறோம் ராமேஸ்வரத்துக்கு. And channel புதுசா வந்தீங்கன்னா போய் பல வீடியோஸையும் போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் அந்த கண்டினியூஷன்ஸ்லாம் உங்களுக்கு புரியும் க்ளீனா. So bro வந்து மதுரையில இருந்து வந்தாரு. bro பார்த்து ரைட் பண்ணுங்க. பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பெரிய ரைட்ல பார்க்கலாம். கண்டிப்பா. ஓகே. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் 275 சம்திங் கிலோமீட்டர்ஸ் இங்க இருந்து ராமேஸ்வரம். எப்படியும் ஒரு 9:30 10 o'clock ஆகிடும் நினைக்கிறேன் இங்கேருந்து கிளம்புறதுக்கு. ஸோ கிளம்பி அங்கே போகிறதுக்கு ஒரு 1 o'clock 2 o'clock ஆகிடும் ஆஃப்டர்நூன். என்னோட டிஎஸ்எல்ஆர் சார்ஜரை வந்து நான் கொச்சிலேயே விட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி இந்த டிவி கிட்ட மட்டும் பிளக் பண்ணவே கூடாது. ஏன்னா வந்து போகும்போது ரூமை லாஸ்ட்டாக செக் பண்ணுவேன் எப்பவுமே நான். ஸோ அது மாதிரி செக் பண்ணும்போது வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தேன். பட் ஆனால் பிளக் பாயிண்ட்ல பிளக் பண்ணியிருந்ததை பார்க்கவே இல்லை. அப்படியே விட்டு வந்தேன். பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓயோலேருந்து கால் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ அதனால் அவங்க அங்கேருந்து கொரியர் அனுப்பிச்சிருவாங்க வீட்டுக்கு. பட் ஆனால் எனக்கு தெரியல எவ்வளோ நேரம் இது தாக்கு பிடிக்க போகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் சப்போஸ் முடியலன்னா என்னோட மொபைலில் தான் விளாக் பண்ண போகிறேன். அப்படியே போகிற வரல கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ இதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரெசார்ட் ஆக்சுவலி ப்ளூ ஃபால்ஸ் ரெசார்ட். அந்த ஆப்போசிட்ல வியூ பாருங்க பாஸ், வேற லெவலில் இருக்கு. கரெக்டாக 265 கிலோமீட்டர்ஸ் 5.5 hours ட்ராவல் ஆக்சுவலி எனக்கு. அண்ட் ப்ரோ வந்து மதுரைக்கு போறாரு இங்க இருந்து டேரக்டா. ப்ரோ இப்பயே மலைக்கெல்லாம் ஃபுல்லா ப்ரிப்பேர்ட் ஆயிட்டாப்ல. அவ்வளோதான் இப்போ கிளம்பியாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து வண்டிக்கு செயின் டைட் பண்ணணும் அண்ட் தென் லூப்ரிகேட் பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஓட்டியாச்சு சென்னையில இருந்து ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் சம்திங். அண்ட் தென் அங்கேருந்து ஒரு 250 அங்கேருந்து இங்கே 600 ஓடிட்டோம். 500 கிலோமீட்டர்ஸ் ஆக்சுவலி செயின் லூப் பண்ணிருக்கணும். மழை ஓவரா பெஞ்சதுனால வந்து செயின் லூப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஏன்னா வந்து மலையில பண்ணும்போது ஃபுல்லாக சேரு கீர் எல்லாம் மறுபடியும் போயிட்டு அதில் போய் இதுவாகும். ஸோ அது பண்ணுறதே வேஸ்ட்ன்றதுனால சரி ஓகே மழைலாம் கொஞ்சம் இதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். அது வந்து இன்னும் 265 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. போகிற வழியில் எதனா ஒரு மெக்கானிக் செட் பார்த்து நிப்பாட்டி செயின் லூப்லாம் பண்ணிட்டு கிளம்பி போக வேண்டியதுதான். சூப்பராக என்ஜாய் பண்ணும் பாஸ். தேங்க்யூ ஸோ மச் விஜய். இது வந்து மீட் பண்ணியிருந்தாரு. செம்ம ஹெல்ப்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஹாஸ்பிட்டாலிட்டி. சூப்பராக இருந்தது. பிரைவேட் ஃபால்ஸ்லாம் போயிட்டு குளிச்சு வேற லெவல் பண்ண லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எப்படியும் ஃபோட்டோஸும் வேற லெவலில் வந்திருக்கு. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்க. ஃபோட்டோஸ் அப்படியே பறக்கும் இதுக்கப்புறம். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஃபோட்டோகிராஃபர் ராம் பயங்கரமாக எடுத்திருக்காப்புல ஃபோட்டோஸ். அவர் ஃபோனெல்லாம் தண்ணியில் ஊற்றி நினச்சி பேக்கெட்டில் ஃபோனை வச்சுட்டு வாட்டர் ஃபால்ஸ் உள்ள ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு டிஎஸ்எல்ஆர் கையில் வச்சுட்டு இறங்கிட்டு நல்லா ஃபோட்டோஸ் கிட்டஸ்லாம் எடுத்துட்டு மேலே ஏறும்போது தான் பயபுலைக்கு ஞாபகமே வருது பேக்கெட்டில் ஃபோன் இருக்கு அப்படின்னு. ஸோ மொத்தமாக காலி ஆயிடுச்சு அவர் ஃபோனு. இப்போ சங்கரன் கோவில் வந்திருக்கோம் ஆக்சுவலி. அண்ட் இன்னொரு 218 கிலோமீட்டர்ஸ் மோர். வர வழி ஃபுல்லாக ஊருக்குள்ளேயே வந்தனால எங்கேயுமே மெக்கானிக் செட் எதுவுமே இல்லை. ஸோ செயின் டைட் பண்ணுறது கடை பார்க்கணும். அண்ட் இன்னும் வந்து 4 hours 20 minutes ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மாத்தாச்சு. பட் ஆனால் தெரியல எனக்கு. நான் வந்து அதுக்கு முன்னாடியே ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம். ஸோ இன்னும் கரெக்டாக 199 கிலோமீட்டர்ஸ் மோர் 3 o'clock ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் மாத்தாச்சு. அண்ட் இப்போ இங்கே நிப்பாட்டி கம்மங்கூழ் குடிச்சிட்டு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. உனக்குடா சூப்பர் சீப் அண்ட் பெஸ்ட். உடம்புக்கு நல்லது. ரயிலில் இருக்கும்போது சூப்பராக இருந்தது பாஸ். ஆனால் வந்து வண்டியும் வந்து சென்ஸ் பாக்கெட்லாம் டைட் பண்ணியாச்சு. இப்போ ரெடி டு கோ. டம்மி ஃபுல்லாகிடுச்சு. அப்படியே ஃபுல்லாக வெறும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு கிளாஸ் வாங்கி ஆஃப் சாப்பிட்டோம். அதுக்கே வயிறு ஃபுல்லாகிடுச்சு பாஸ். சீரியஸ்லி எனக்கு இது மாதிரிலாம் இருந்தால் நான் கண்டிப்பாக நிப்பாட்டுருவேன். நான் ஆக்சுவலி இவ்வளோ தூரம் வந்துட்டு பார்த்த உடனே ரிட்டன் அடிச்சுட்டு போயிட்டு குடித்தேன். போயிட்டு அதனால் ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்றது அதெல்லாம் விட இது மாதிரி குடிக்கிறது பெஸ்ட்டு. 184 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் 300 மீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைவேல கனெக்ட் ஆகிறோம் நினைக்கிறேன். எஸ் ஆமாம். சூப்பர் ஹைவே வந்துச்சு. எதுக்கு ஹைவே வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா ஸ்பீட் பிரேக்கர் பாஸ். ஸ்பீட் பிரேக்கரில் விட்டே எனக்கு வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு செம்மையாக. சாப்பிட்டதுக்கும் அதுக்கும் செம்ம தூக்கம் வேறு வருது. அப்படியே கூகுள் மாதாஜி ஹைவேல கூட்டின்னு போகிற மாதிரி கூட்டின்னு போயிட்டு மறுபடியும் ஏதோ ஒரு ஊருக்குள்ளே கூட்டு வந்துச்சு. இது வந்து கோவில்பட்டி. ஸோ கோவில்பட்டி உள்ள தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். உங்கள் செரி பாய் செரி பாய். கோவில்பட்டி பீப்புள்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னும் 177 கிலோமீட்டர்ஸ் மோர் 3 hours 30 minutes 3.5 hours ரைடு இருக்கு. இன்னும் நான் நெக்ஸ்ட் பிரேக் வந்து இன்னும் ஒரு 77 கிலோமீட்டர்ஸில் எடுக்க போகிறேன். பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல் பண்ணேன். மீன்ஸ் நேற்று ரீச் ஆகிறதுக்கு ஒரு 50 கிலோமீட்டர்ஸோ என்னமோ இருக்கும்போது ஃபில் பண்ண நினைக்கிறேன் பெட்ரோல். 50-70 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்போது ஃபுல் பண்ணேன். ஸோ அந்த பெட்ரோல் தான் இருக்குது. இன்னும் ஆஃப் டேங்க் மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ போய்டும் அதுவே 177 கிலோமீட்டர்ஸ் ஈஸியாக. மிரர் வந்து இன்னும் மாற்றவே இல்லை. ஏன்னா வந்து ஒரேடியாக சென்னையிலேயே போய் மாற்றிக்கலாம் மிரரை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை போனதுக்கப்புறம் தான் வந்து மிரர்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ லைட்டாக மழை தூருது அண்ட் இருட்டிட்டே வருது பயங்கரமாக. எனக்கு தெரிஞ்சு செம்மையாக மழை பெய்ய போது போகுது. இன்னும் 144 கிலோமீட்டர்ஸ் மோர். சப்போஸ் மழை பெஞ்சது அப்படின்னா கோப்ரோ எல்லாத்தையும் கட்டி வச்சிட போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு ரிஸ்க் விரும்பல. நேற்றே வந்து அந்த கவர் போட்டு உள்ளெல்லாம் பார்க்கிட்டு எதுவுமே ரெக்கார்டும் பண்ண முடியல, பேட்டரியும் மாட்ட முடியல. அதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் மழை பெய்யுற டைமில் கட்டி வச்சுட்டு பேதப்போ எடுத்து மாட்டிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். கோப்ரோவை எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாஸ். இந்த மைக்கு மைக்குனால இந்த மைக் மட்டும் வயர்லெஸ் மைக் எதனா ஒன்று கனெக்ட் ஆகிற மாதிரி அது மாதிரிலாம் எதனா ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். இன்னும் 89 கிலோமீட்டர்ஸ் மோர் இங்கேருந்து கரெக்டாக ராமேஸ்வரம். அண்ட் பாஸ் செம்ம மழை. நம்மச்சான் ஃபுல்லாக டப்பா ஃபுல்லாக நனைஞ்சிட்டோம். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு சடனாக செம்மையாக போய் ஆரம்பிச்சிச்சு மழை. அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்குது லெவலில்.
பார்த்தீங்களா வேற லெவல் கிளைமேட் அண்ட் இன்னும் 2 hours ரைடு இருக்கு. ஸோ ஃபுல்லாக நனைஞ்சிடும், ஒரு மாதிரி கசன்னு இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் போயிட்டு ரூம்ல போய் ரெஸ்ட் எடுக்கணும், இதான் இப்போ பிளான். ரோடு ஆனால் நேற்று நாங்கள் ஜீப் ரைட்லாம் போயிட்டு வந்தோம் லாஸ்ட் வீடியோவில். இன்னைக்கு வந்து அங்கே வாட்சன் வந்திருக்காரு, ஜஸ்ட் மிஸ் பண்ணியாச்சு. ஆமாம், பின்னாடி ஜிப்சி போகுது பெட்ரோல். ஸோ ரியலி மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருந்தா வந்து கண்டிப்பாக இன்னைக்கு அங்கே இருந்திருப்பேன் அவரை மீட் பண்ணுறதுக்கு. மிஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இருக்கட்டும். கரெக்டாக கிளம்புறோம், மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் நின்று நான் நிற்கும் போது வெரி பேட். சூப்பர், மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு மறுபடியும். எப்படிதான் கரெக்டாக ஓ மை காட். பரவாயில்ல, கோப்ரோ இருக்கிறதுனால இந்த லைட்டாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்கள் கோப்ரோ நினச்சிருமோன்னு பார்த்துலாம். டைம் வந்து இப்போ 1 o'clock ஆகுது. இப்படியும் ஒரு 3 o'clock தான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தனுஷ்கோடி கண்டிப்பாக போக போகிறது இல்லை, நாளைக்கு தான் போக போகிறோம். ஏன்னா வந்து ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும், எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்களா, ரெஸ்ட் எடுக்கணும். செம்மையாக குளிர்து வேறு பாஸ். எனக்கு ஃபுல்லாக உள்ளெல்லாம் நனைஞ்சிட்டேன்னா அதனால பயங்கரமாக குளிருது. எனக்கு அப்படியே இப்போவே திரும்பி போய் அங்கே போய் வாட்ஸ்அப்ல மீட் பண்ணிட்டு வரலாமான்ற அளவுக்கு இருக்குது எனக்கு. நாங்கள் போன வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் நாங்கள் போன அதே ஜீப்பில் தான் போயிருக்காரு அவரும். ஒரு நாள் பிளான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கூடாதா? தப்பு பண்ணிட்டேனே. செம்மையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஓட்டமுள்ள சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ஸோ அதனால தான் இங்கே நிப்பாட்டிடும். ஸோ கொஞ்ச நேரம் மழை நின்னதுக்கு அப்புறமா போகலாம். என்னடா ஃப்ரீ வாட்டர் வாஷா? ஒத்த பாடி வாஷ் எல்லாமே வாஷ் ஆயிடுச்சு சுத்தமாக. என்ன பாஸ் இப்படி மழை பெய்யுது? என்னடா மாட்டிக்கிறோம் எல்லாம். கிட்டத்தட்ட ஒரு 150 kilometers கிட்ட மழை பெஞ்சினே தான் இருக்குல்ல. காயுது, நனையுது, மறுபடியும் காயுது. இப்போ வேறு லெவல் மழை. டைம் வந்து 2:15 ஆகுது. இப்போது இன்னும் ஒரு 35 kilometers மோர். இடம் பாருங்கள் எப்படி இருக்குது, வேறு லெவலில் செம்மையாக இருக்குது இந்த இடம், சூப்பராக. ஸோ இப்போ தான் கொஞ்சம் மழை விட்டுருக்குது. இதான் பாம்பன் பழம் நினைக்கிறேன். பாம்பன் பழம் தான் நினைக்கிறேன். இல்ல தண்ணி கலரே டிஃப்ரெண்டா இருக்குல்ல. மயில் படுறோம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் பாம்பன் பிரிட்ஜ். ஆமா, ரியலி. நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கேன் மச்சான் ராமேஸ்வரம் வரணும்னு. பட் ஆனால் வந்ததே கிடையாது. ஸோ தெரிதா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் க்ளீனாக காட்டுறேன். இதை பாருங்க, இதில் கப்பல் வந்துன்னா இது அப்படியே ஓப்பன் ஆகும் போல இருக்குங்க. சீரியஸா இங்க பாடுறா, இது அப்படியே வேற லெவல்ல இருக்காங்க. கலர் பாருங்க, தண்ணி கலர் அந்த மாதிரி கலரு. ஸோ இன்னும் 11 kilometers இருக்குது அண்ட் 17 minutes ரீச் ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் மாத்தாஜி. ரியலி வேறு லெவல், சூப்பராக இருந்தது பாஸ். வியூ சூப்பராக இருந்தது. கலர், அந்த பீச்சோட கலர் அதெல்லாம். Oh my God. ஓய் இது பாடுறா எவ்வளோ இருக்குல்ல. ஸோ அட்லாஸ் வந்து ரூம் எடுத்துட்டோம். இதுதான் வந்து ஆக்சுவலி என்னன்னா வந்து இங்க இருக்க ஹோட்டல்ல இருக்கவங்கலாம் வந்து பேசியே வச்சிருக்காங்க. மீன்ஸ் அப்படிதான் இருக்கு. மீன்ஸ் இவ்வளவு கம்மி இந்த ரேட்டுக்கு ரூம் தரக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ நான் ஏசிலாம் 600 rupees அண்ட் ஏசிலாம் வந்து 1200 rupees சம்திங். இதில் நான் ஏசிலேயே வந்து கொஞ்சம் நல்லா பெரிய ரூமா இருந்தா 800 rupees
பஸ் முடியல, சுத்தமாக சம்மரையாக இருக்கு. இன்னும் நான் ஓயோவில் புக் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் வந்து எப்பவும் போல வந்து போன உடனே நாங்கள் ஏசி தான் புக் பண்ணியிருந்தோம். ஏசி இல்லை, நான் ஏசி தான் தருவோம் இந்த ரேட்டுக்கு. ஒரிஜினல் ரேட் வந்து 2000 ரூபாய், ஏசினா வந்து 1200 ரூபாய் கொடுத்தா தான் வந்து ஏசி தருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்போ அவங்க எங்களுக்கு உங்கள் தலைவலியே வேணாண்டா சாமின்னு உட்காந்து கேன்சல் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு 4-5 ஹோட்டல் அப்படி இப்படின்னு சுற்றினோடனே ஒரு 4-5 ஹோட்டல் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த ஹோட்டலுமே. ஏன்னா வந்து 600 ருபீஸ்க்கு ஒர்த்து இல்லை எந்த ஹோட்டலையுமே. ஸோ இந்த ஹோட்டலில் ஏதோ கொஞ்சம் டீசெண்டாக நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு. ஓகே இதில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்துட்டேன். வந்து நான் அந்த அடுத்த விழாவில் பார்க்கலாம் நம்ம தனுஷ்கோடி அது எல்லாத்தையும். இந்த வீடியோ இதோட என் பண்ண போகிறேன். எதனா ஒரு ரீசன் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாவில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். எனர்ஜி லெவல் ரொம்ப டவுனாக இருக்குது. ஸோ டாடா பாய். See you in the next video. Till that signing off. As usual, just eat, sleep, ride and repeat that again guys. டாடா பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுறது. ஓகே பாய். தாடி செம்மையாக இருக்குதால. இந்த சைடு கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது, இந்த சைடு செம்மையாக இருக்குது திக்னஸ்.